பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினால் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عظموا ضحاياكم فإنها على الصراط مطاياكم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று சேர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். துல்ஹஜ் மாதத்துடைய 9வது பிறையில் நோற்று இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய தினம் அரஃபா நோன்பை சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்மிலே நோன்பு நோற்க சக்தி பெற்றவர்கள் நோன்பு நோற்று இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய நோன்புகளை கபூல் செய்வானாக. அரபிய தீபகற்பங்களில் முதல் நாள் எங்கெல்லாம் பிறை தென்பட்டதோ அவர்களெல்லாம் நேற்றைக்கு அரஃபாவுடைய தினத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் பெருநாளை கொண்டாடிவிட்டார்கள். பெருநாளிலே அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு கடமையாக்கி இருக்கிற குர்பானியுடைய கடமையையும் பெரும்பாலும் நிவர்த்தி செய்திருப்பார்கள். அல்லாஹு தாலா அவர்களின் குர்பானிகளையும் இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்வானாக. வருங்காலங்களிலே நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் தந்து நல்லது புரிவானாக. நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் குர்பானியுடைய தினம் யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய பெருநாளுடைய தினத்தை எதிர்நோக்கி உள்ளோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் பெருநாள் சம்பந்தமாகவும், குறிப்பாக இந்த பெருநாளிலே அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கடமையாக்கியிருக்கின்ற குர்பானி சம்பந்தமாகவும் ஒரு சில முக்கியமான தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். கடந்த வாரம் கூட குர்பானியுடைய முக்கியத்துவம் சார்ந்து இந்த உம்மத்திற்கு குர்பானி எவ்வளவு அவசியமானது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், குர்பானி கொடுக்க சக்தி பெற்றிருந்தும் ஒரு முஸ்லீம் குர்பானி கொடுக்காத போது அவர் சம்பந்தமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எச்சரிக்கை என்ன என்பது பற்றிய சில தகவல்களை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு குர்பானியுடைய பெரும்பாலான ப்ராசஸ் முடிந்துவிட்டது. பங்குகளை சேருபவர்கள் பெரும்பாலும் பங்குகள் சேர்ந்து விட்டார்கள். எல்லா இடங்களிலுமே பங்குகள் முற்று பெற்று விட்டது. இதற்கு பிறகு பங்குகள் பெறப்படாது. இனி பங்குகளை வாங்கி மாடுகளை சந்தைக்கு சென்று மாடுகளை வாங்குறதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை. அதனால் நேற்றைய பொழுதே பெரும்பாலும் கூட்டு குர்பானிகள் பங்குகள் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆடு வாங்குபவர்கள் ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் இதுவரை ஆடு வாங்காதவர்கள் இனி ஆடுகள் வாங்க செல்லுவார்கள். அதிகமாக இந்த ஆடுகள் வாங்குவது, பங்குகள் சேருவதெல்லாம் முடிந்துவிட்டது. அடுத்து நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு அமல், அதை அறுத்து குர்பானி கொடுக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குர்பானி அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு ஏன் கடமையாக்கினான்? இந்த குர்பானி கொடுப்பதனால அல்லாஹுக்கு என்ன ஃபாயிதா? சரி, நமக்கு தான் என்ன ஃபாயிதா? குர்பானி கொடுக்கறனால அல்லாஹுக்கு என்ன ஃபாயிதா? இந்த உம்மத்தாகிய நமக்கு நாம் அறுக்கிறோமே, நமக்கு என்ன ஃபாயிதா? அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸில் சில தகவல்கள் இருக்கிறது. குர்பானியை அல்லாஹு தஆலா ஒரு காரணத்திற்காக வேண்டி நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்.
அந்த காரணத்தை இந்த உம்மத்து எடுத்துக்கொள்வதுதான் குர்பானியுடைய நோக்கம். எத்தனை ஆடு கொடுத்தோம் என்பதல்ல நோக்கம், எவ்வளவு பணம் கொடுத்து பங்கு சேர்ந்தோம் என்பதல்ல நோக்கம். இந்த குர்பானியின் மூலமாக இந்த உம்மத்து என்ன பயன் பெற வேண்டுமோ அந்த பயனை அடைவது தான் குர்பானியுடைய நோக்கம், இல்லையா? யாராவது குர்பானி கொடுக்கறதுனால என்ன ஃபாயிதான்னு கேட்டால் நம்ம அதிகபட்சமாக என்ன சொல்வோம்? ஆடுகளை அறுப்போம் அல்லது மாடுகளை அறுப்போம், இறைச்சிகளை ஏழைகளுக்கு கொடுப்போங்க, சொந்த பந்தங்களுக்கு கொடுப்போங்க அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லுவோம், இல்லையா? இதை வருஷம் முழுக்க செய்யலாமே. வருஷம் முழுக்க ஆடு அறுக்கலாம், அந்த ஆடுகளை ஏழைகளுக்கு கொடுக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கலாம், அதுலேருந்து நம்மளும் சாப்பிடலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த நாளில் ஏன் அறுக்கணும், இந்த நாளில் அறுப்பதற்கான காரணம் என்ன என்று ஒரு கேள்வி வரும், இல்லையா? நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லணுமே. ஏழைகளுக்கு கொடுக்கணும், சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கணும் என்பதெல்லாம் சரி, அதுதான் நோக்கமா? அதற்காக வேண்டி அல்லாஹ் குர்பானியை கடமையாக்கி இருக்கிறானா? இதுதான் காரணம்னு சொன்னால் அது எப்போ வேணால் செய்யலாமே. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கும் பொழுது சொந்தக்காரங்களுக்கு சேர்த்து கறி எடுத்துடலாமே, ஏழைகளுக்கும் சேர்த்து கறி எடுத்துடலாமே. இதையே குர்பானியில் போய் ஒரு ஆடை வாங்கி அறுத்து அந்த கறியை கொடுக்கணும்? அருமையான சகோதர பெருமக்களே, எல்லாத்திற்கும் மேலே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை விட்டுட்டு நம்ம குர்பானி கொடுத்து எந்த பலனும் இல்லை. நான் ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால், குர்பானி என்பது நம்ம ஒரு கற்பனையில் இருக்கிறோம், அது கிடையாது குர்பானி. அதற்கு மேலே ஒன்று இருக்குது. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க. நமக்கு பலவராக தெரிஞ்ச செய்தி. இப்னு மாஜாவுடைய 3121வது ஹதீஸ். ஸைத் இப்னு அர்கம்னு ஒரு சஹாபி, அவர் பெருமானார் இடத்துல அந்த சஹாபி தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குர்பானியுடைய ஃபலாயில்களை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது காலு, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மா ஹாதிஹில் உலாஹி, இது என்ன குர்பானி? இந்த அறுக்கணும், இரு ரத்தங்களை ஓட்டணும். ஹதீஸில் வருது, பெருமானார் சொல்கிறாங்க, கடந்த வாரத்தில் கூட பேசினோம், பெருநாள் என்று அல்லாஹ்விற்கு ஆக பிரியமான காரியம் குர்பானி கொடுப்பது தான். அதை விட சிறந்த காரியம் ஒன்று அல்ல. இப்போ நாளைக்கு நம்ம 3500 ரூபா சேர்ந்து ஒரு குர்பானி பங்கு சேர்வோம், இல்லையா? நம்முடைய பேரில் பள்ளிவாசலில் மாடு அறுப்பாங்க, இல்லை நம்ம 9000 10,000 ஒரு ஆடை வாங்கி கொண்டு வந்து நாளைய தினம் அறுக்கிறோம். இது ரத்தம் குர்பானி கொடுப்பது. ஒருத்தர் ஏங்க இதை செய்யணும், இதை விட பிரம்மாண்டமாக நான் ஒரு அமல் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் 1 லட்ச ரூபா சதக்கா செய்கிறாரு, ஒரு ஏழைக்கு சதக்கா செய்கிறாரு, இல்லையா? இப்போ அது சிறந்ததா, இது சிறந்ததா? இது கணக்குன்னு பார்த்தா வெறும் 3500 ரூபா தான். நம்முடைய 2-3 நாள் சம்பளம் தான் 3500 ரூபா. ஆனால் ஒருத்தர் 1 லட்சம் சதக்கா செஞ்சுருக்கிறாரு. ஆடுன்னு பார்த்தா 10,000 ஆடு முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் 1 லட்சம் சதக்கா செஞ்சுருக்கிறாரு. இப்போ எது சிறந்தது? குவான்டிட்டியை பார்க்கும் பொழுது அதுதானே சிறந்ததாக தெரியுது. ஆடு அறுத்தாலும் இறைச்சியை ஏழைகள்கிட்ட கொடுப்போமே, சொந்தக்காரங்கள்ட்ட கொடுப்போமே, அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? 2-3 நாள் சாப்பிடுவாங்களா? உப்பு கண்டம் போடுவாங்களா? அதனால் அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிட போதா? நம்ம ஆடு அறுத்து இறைச்சி கொடுக்குறோமே, அதன் மூலமாக அவங்களுடைய பொருளாதாரம் எதுவும் உயர்ந்துட போதா? இல்லை, கிடையாது. ஒரு 2-3 நாள் சேர்த்து இறைச்சியை சாப்பிட போகிறாங்க. இப்போ அதை கவனித்து பார்க்கும் பொழுது ஒருத்தர் 1 லட்ச ரூபா சதக்கா செஞ்சுருக்கிறாரு, அதுதாங்க பெருசுன்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமா? வெளியிலேருந்து பார்க்கும்போது அதுதானங்க பெருசாக தெரியுது. 3500 ரூபா பெருசா, 1 லட்ச ரூபா பெருசானா 1 லட்சம் தான் பெருசு. ஒருத்தர் வியாபாரத்துக்கு பெட்டிக்கடை வச்சு கொடுத்தாரு, திருமணம் ஆகாமல் ஒருத்தருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு 2 பவுன் 3 பவுன் பணம் நகை வாங்கி கொடுத்தாரு, அது பெருசாக தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லைப்பா, இந்த நாளில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சது குர்பானி தான். நீ மற்ற நாளில் எந்த உதவி வேணால் செஞ்சுக்கோ, மற்ற நாட்களில் எந்த உதவி வேணால் செஞ்சுக்கோ. மற்ற நாளில் ஒரு ஆடை அறுத்து நீ சதக்கா கொடுக்குறீல, அது சிறந்ததா? ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது சிறந்ததான? 2 லட்சம் சிறந்தது, இல்லையா? மற்ற நாளில் நீ ஒருத்தருக்கு ஆடை அறுத்து கறி கொடுக்கறத விட கறி கொடுக்கறது சிறந்ததா? இல்லை ஏழை குமரி பெண்களுக்கு ஒரு 2 பவுன் 3 பவுன் நகை வாங்கி கொடுக்கறது சிறந்ததானே? அது சிறந்தது. ஆனால் இந்த நாளில் நாளை கவனித்து அமல்கள் மாறும், நாட்களை கவனித்து அமல்களை கவனித்து நம்ம அமல்கள் அதனுடைய சிறப்புகள் மாறும். நாளைய தினம் சிறப்பு என்றால் அது ஒரே ஒரு அமல் தான், குர்பானி மட்டும்தான். இந்த 3 நாள், நாளை மறுநாள், அதற்கு அடுத்த நாள், இந்த 3 நாளில் குர்பானியை விட சிறந்த அமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இதான் விஷயம். திரும்ப திரும்ப குர்பானியை வலியுறுத்துவதற்கான காரணத்தை விளங்கிக்கணும். இந்த 3 நாளில் குர்பானியை விட சிறந்த ஒரு அமல் செய்ய போகிறேன் எதுவுமே கிடையாது. காரணம், அல்லாஹ்விற்கு இதுதான் பிரியமானது. அல்லாஹ் இந்த நாளில் இதுதான் செய்ய சொல்கிறான். இதில் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நாளில் தான் இதை செய்ய முடியுமே தவிர வேறு நாளில் செய்ய முடியாது. அதேமாக நம்ம செவ்வாய்க்கிழமை வரைக்கும் குர்பானி கொடுப்போம், சனி ஞாயிறு திங்கள் வரைக்கும். செவ்வாய்க்கும் சில அறிவிப்புகளில் செவ்வாய்க்கிழமையும் கொடுக்கலாம் என்று இருக்குது. புதன் தாண்டிருச்சு, ஒருத்தர் குர்பானி கொடுக்க முடியுமா?
இல்லைங்க ஏதோ ஒரு வேலை இல்லை, குர்பானி கொடுக்க முடியல, ஆடு வாங்க முடியல, வாங்கினேன் கொடுக்க முடியல, அதற்கு பகரமாக ஒரு ஆடுக்கு பகரமாக 10 ஆடு இருக்கலான் இருக்கேன். வாய்ப்பு இல்லை, முடியவே முடியாது. 1 லட்ச ரூபா 1 கோடி ரூபா சதக்கா செஞ்சாலும் 3500 ரூபா கொடுத்து பங்கு சேர்ந்த இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமான? சத்தியமாக பெற்றுக்கொள்ள முடியாது. 1 கோடி ரூபா சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும், 1 கோடி ரூபா சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். ஆனால் இந்த 3 நாளில் 3500 ரூபா கொடுத்து பங்கு சொந்தம் இல்லையா, இந்த கடமையை நிவர்த்தி செய்ய முடியுமான? முடியாது. காரணம் இந்த குறிப்பிட்ட நாளில் தான் இந்த அமலை செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்போ இந்த குர்பானிக்கு வந்துடுவோம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இது என்ன குர்பானின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நல்லா விளங்கிக்கோங்க. நான் ஏன் இந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறேன்னு சொன்னால், குர்பானிக்கு நம்ம ஒரு வடிவம் கொடுத்துருக்குறோம். ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கிடையாதுப்பா, குர்பானிக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்குறேன், அதுதான் குர்பானின்னு சொல்கிறாங்க. அருமையான சகோதரர்களே, நம்முடைய பதில் ஒன்று தான் இருக்கணும். அல்லாஹு தாலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாகத்தை நினைவு கூறணும். அந்த ஒற்றை காரணம் தான் நமக்கு குர்பானியை கடமையாக்கி இருக்கிற. அதனால குர்பானி கொடுக்குறேன். நான் இப்ராஹிமாக மாறணும், என்னுடைய பிள்ளைகள் இஸ்மாயிலாக ஆகணும், என்னுடைய மனைவி ஹாஜரவா ஆகணும். இதற்கு நான் முயற்சி செய்யணும். முழுமையாக இப்ராஹிமாக ஆக முடியல என்றாலும் குறைந்தபட்சம் இப்ராஹிமுடைய லைஃப் ஸ்டைல் இந்த இடத்துல வரணும். இப்ராஹிமுடைய லைஃப் ஸ்டைல், அல்லாஹு அக்பர், உலகத்தில் அல்லாவே பெருமிச்சு போனான். படைச்ச ரபுல் ஆலமீன ஒரு இடத்துல ஸ்டன் ஆயிட்டான். என்னடாவே எந்த பால் கொடுத்தாலும் அடிக்கிறான் என்ற மாதிரி அல்லாவே ஒரு முடிவுக்கு வந்துக்கிட்டான். போதும் இப்ராஹிம் இல்லையா, போதும் இப்ராஹிம், இதுக்கு மேலே உன்னை சோதிக்கிறத நான் தயாரா இல்லை. ஹலீலுல்லான்ற பட்டம் அங்கே தான் கிடைச்சது. சிறு வயசுலேருந்தே சோதிக்கப்பட்டார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு கட்டத்துக்கு பிறகு போதும் உனக்கு முடிஞ்சிருச்சு, இனி நீ என்னுடைய ஹலீல் அப்படின்ற பட்டத்தை அல்லாஹ் எங்கே கொடுத்தான்னு சொன்னா இந்த குர்பானில தான் கொடுத்தான். கது சதக்தர் ருயா, உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த சூரா சாஃபாத் என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுவான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் மீண்டும் அதே செய்திக்குள்ள தான் வருவேன். நான் இப்ராஹிமாக ஆகாத வரை, என்னுடைய மகன் இஸ்மாயிலாக ஆகாத வரை, என்னுடைய மனைவி ஹாஜரவா ஆகாத வரை, என்னுடைய குடும்பம் இப்ராஹிமிய குடும்பமாக ஆகாத வரை அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய குர்பானிக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. நாங்கள் ஆடை வாங்கி வீட்டில் வச்சாச்சு, பல சிரமங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடு வாங்குறது எவ்வளோ சிரமம் தெரியுமா, மாடு வாங்குறது எவ்வளோ சரியுமா, அதெல்லாம் சரி. சிரமப்படுறது கஷ்டப்படுறதெல்லாம் வேற. குர்பானிக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல. பெருமானார் சொன்னாங்க, இது என்ன குர்பானி, இது என்ன உலாஹின்னு கேட்டப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொன்ன முதல் பதில், ஹாதிஹி சுன்னத்து அபி இப்ராஹிம், என்னுடைய தந்தை அபிக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத் இது, அதுதான், அதுக்காண்டி குர்பானி கொடுக்கணும். அருமையான சகோதர பெருமக்களை, அதற்கு பிறகு தொடர்ந்து வருது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒமாலனா யார சொல்லலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நினைக்கிற மாதிரி சஹாபாக்கள் நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். எனக்கு என்ன ப்ராஃபிட்? இப்ராஹிமுடைய சிந்தனை என்னிடத்துல வரணும், இப்ராஹிமுடைய தியாக உணர்வு என்னிடத்துல வரணும், இப்ராஹிமுடைய ஈமான் என்னிடத்துல வரணும், இப்ராஹிமுடைய தக்வா என்னிடத்துல வரணும், அதெல்லாம் சரி. எனக்கு என்ன ஃபாயிதான்னு கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி உனக்கு என்ன நன்மை தானே. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் சஹாபாக்கள் நன்மையின் பக்கம் போட்டி போடுவாங்கட்டு. நம்மளை மாதிரி கிடையாது சஹாபாக்கள். இப்போ நம்ம என்ன யோசிப்போம் சொன்னால், இது மாதிரி குர்பானி கொடுத்தோன்னீங்களேன், குடும்பத்தில் ஓரளவு கஷ்டம் தீந்துருமா? சில பேர் கேட்குறாங்க, ஒரே குழப்பமாகவே இருக்கு, வியாபாரம் பெருசாக இல்லை, இந்த வருஷம் குர்பானி கொடுத்துடலாமா? நம்ம கேட்ட குர்பானிக்கும் வியாபாரத்துக்கு என்னங்க சம்பந்தம்? உங்கள் வியாபாரம் நல்லா போகணுன்றதுக்காண்டி குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி கொடுக்காம இருந்துடலாம். நமக்கு பல நியத்து ஓடிட்டு இருக்கு. நான் மிகைப்படுத்தி சொல்லலை, ரொம்ப வருஷமாக குர்பானி கொடுக்காம இருக்கிறோம். எனக்கு என்னமோ ஒரு சில நல்ல காரியங்கள்லாம் தடைப்பட்டு போவதே இருக்கு, குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்காமையிலே இருக்கு. வேணா இந்த வருஷம் குர்பானி கொடுத்து பார்க்கலாமா? அல்லாவுக்கு பரிச்சை வைக்கிறது. குர்பானி கொடுத்தா அவன் நம்முடைய வேலையை நிகழ்த்தி செய்வானான்ட்டு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக எனக்கு என்ன லாபம்னு கேட்டாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் சஹாபாக்களை படிச்சிருக்காங்க, இவங்க என்ன விரும்புகிறாங்கன்ட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நன்மையை தான் விரும்புவாங்க, நல்லா தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு. லிகுல்லி ஷாரின் ஹசனத்துன், நீ கொடுக்குற குர்பானியுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் உனக்கு நன்மையை கொடுப்பா. சஹாபாக்கள் விடலை. ஃபஸ்ட் சூஃப் யா ரசூலுல்லாஹ், சூஃப்னு ஒரு ஆடு இருக்குது, கம்பளி ஆடுன்னு சொல்லுவாங்க, முடி நிறையா இருக்கும். மற்ற ஆடுகளுக்கு இருக்கிற முடியை விட சூஃப்ன்ற ஆடுக்கு முடி அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஆட்டுக்கு யார சொல்லலாம், அதுக்கு முடி நிறையா இருக்குமே, அதற்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய கசானா பெருசு, நம்முடைய கசானா மாதிரி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தி மின சூஃபி ஹசனா. என்னப்பா கேள்வி, அல்லாஹ்வுடைய கசானா எவ்வளோ பெருசு, நீ கம்பளி ஆடு கொடுத்தாலும் அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் பகரமாக உனக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, குர்பானியுடைய பிராணியை நம்ம அப்படி தான் பார்க்கணும்.
எனக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய பிராணி. ஒரு 3500 ரூபா பங்குல சேர்ந்துருப்போமா, அந்த 3500 ரூபா அந்த மாட்டில் எவ்வளவு ரோமம் இருக்கிறதோ அவ்வளவு நன்மைகளை எனக்கு பெற்றுக் கொடுக்கும். ஜஸ்ட் 3500. ஒரு 8000 9000 கொடுத்து ஒரு ஆடு வாங்குறோம் இல்லையா, வெறும் 9000 தான். ஆனால் அந்த 9000 அந்த ஆட்டில் எவ்வளவு முடிகள் இருக்கிறதோ அவ்வளவு முடிகளுக்கான நன்மையை என்னுடைய ரப்பு எனக்கு கொடுப்பான். இது குர்பானியில தான் சாத்தியம், குர்பானிக்கு வெளியில கிடையாது. இது நன்மை சார்ந்து 2 பார்வையை நான் சொன்னேன் இந்த ஹதீஸ்ல. ஒன்று, நன்மையின் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒரு நன்மை நமக்கு இருக்கு. அதை தாண்டி அதை விட முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக மனப்பான்மை. ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, அல்லாஹ்வா இந்த எக்ஸான்னு கேட்டா ஹஜ்ரத் இப்ராஹிம் அந்த அல்லாஹ் தான் தேர்வு செய்வாங்க. இந்த எக்ஸ்ல எதை வேணா வச்சுக்கோங்க. அல்லாஹ்வா மனைவியா, மனைவி தேவையில்லை அல்லாஹ் தான். அல்லாஹ்வா ஊரா, இந்த ஊரு தேவையில்லை அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்வா பிள்ளையா, பிள்ளை தேவையில்லை இருக்கு அல்லாஹ் தான். நீ அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதை நிறுத்தினாலும் அது மூளுக்கு அடிபட்டுரும். செய்தி இதுதான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி எதை நீங்க நிறுத்தினாலும் அதை உதாசீனப்படுத்தி எனக்கு ரப்பு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த சிந்தனையை இந்த உம்மத்திற்கு கடத்துவதுதான் இந்த குர்பானி. சரி, புரியுதா? இப்ராஹிமுடைய சிந்தனையை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி அப்துல் ரஹ்மான் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கடத்தணும். அதற்கு தான் அல்லாஹ் தஆலா குர்பானியை தேர்வு செய்தான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், ஹாதிஹி சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னத். இன்ஷா அல்லாஹ் அந்த சிந்தனை நம்ம இடத்துல வரணும். முயற்சி செய்யலாமா? நம்முடைய மகனை அறுக்கும் பொழுது என்ன உணர்வு இருக்கணுமோ அந்த உணர்வு அல்லாஹ் தஆலா அந்த ஆடு அறுக்கும் போது நமக்கு ஏற்படணும். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு இன்னும் ஆழமா பேசணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசுவேன் பெருநாளுடைய உரையில. பச்சையா சொல்றதால என்னுடைய மகனை படுக்க வச்சு நான் அறுக்க முற்படுவேனா, கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மனநிலை எப்படி இருக்குமோ இந்த மனநிலை ஒரு ஆட்டை படுக்க வச்சு அறுக்கும் பொழுது ஏற்படணும். அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் இந்த குர்பானியின் மூலமா அதைத்தான் எதிர்பார்க்கிறான். நம்பர் 1. இரண்டாவது, நம்முடைய குடும்பங்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பமாக மாறுவதற்கு முயற்சி செய்யணும். இது குர்பானியுடைய நோக்கம். அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, நம்முடைய குர்பானி கபூல் ஆகணும். அதற்கு ஒரு வழி இருக்கு. அதையும் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா? நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நம்ம தொழுதுட்டு போகிறோம் இல்லையா, முடிச்சுட்டு போகிறோம், இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கோம், சாப்பிட போகிறதில்ல, மற்ற நாளில் போவோம் சாப்பிடுவோம், இல்லை வேறு அமல்களை செய்கிறோம் இல்லையா? இந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா அது நமக்கு இப்போ தெரியாது. இன்றைக்கி அரஃபா நோன்பு வச்சுருக்கிறோம் இல்லை, இன்றைக்கி அரஃபா நோன்பு வச்சுருக்கிறோம். இந்த நோன்பை அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா யாராவது கேள்வி கேட்டு என்ன சொல்லுவோம்? இப்போ தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் முந்தைய உம்மத்தில் அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்துருவான். ஒரு 10 ரூபா சதக்கா செஞ்சாலும் உடனே காட்டி கொடுக்கப்பட்டு இந்த சதக்கா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிட்டானா இல்லையான்ட்டு. உண்மையிலே சொல்ல போனால் அல்லாஹ் நம்ம மீது கிட்டத்தட்ட ஒரு அருள் செய்திருக்கிறார் என்றுதான் பொருள். அல்லாஹ் தஆலா துன்யாவிலே நம்முடைய அமல்களை காட்டி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கபூல் ஆச்சா இல்லையான்ட்டு நான் உட்பட வெளியில் தலை காட்ட முடியாது. இன்றைக்கி ஒரு வெள்ளையா பந்தாவா ஒரு பள்ளியுடைய இமாம்னு சொல்லி அப்படியே பந்தாவா போயிட்டு வரோம் இல்லையா, இந்த மரியாதை இருக்குமான்னு தெரியாது. இல்லை, என்னுடைய தொழுகையை பூரா அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிட்டான், உதாசீனப்படுத்திட்டான், நான் செஞ்ச எந்த அமலும் மதிக்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு எனக்கு மட்டுமல்ல இந்த அல்லாஹ்வுக்கே தெரிஞ்சேன்னு என்னை மதிப்பார்களா? அதுதான் எல்லாத்துக்கும் நிலை. இது நமக்கு மட்டுமல்ல, எல்லாத்திற்குமான நிலை. நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்பது உலகத்தில் தெரியல, அல்லாஹ் தஆலா மறுமையில் தெரியும். அங்கீகரிக்கப்படணும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக துவா செய்வோம். அதற்கான நம்ம அமல்களும் செய்கிறோம். சரி, குர்பானிக்குள்ளே வந்துடுவோம். குர்பானி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருப்புச்சீட்டு கொடுக்கிறான், ஒரு க்ளூவாக கொடுக்குறான். அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்முடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டுடும். இல்லை, செலவு செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தானே நம்ம குர்பானி பங்குகளாக சேர்றோம், ஆடுகளை வாங்குகிறோம், மாடுகளை வாங்குகிறோம். அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல. யாருக்காண்டி குர்பானி கொடுக்குறோமோ அவன் ஏற்றுக்கணுமா இல்லையா? அதற்கு ஒரு துருப்புச்சீட்டு அல்லாஹ் தஆலா மாயிதா என்ற அத்தியாயத்தோட 27வது வசனம் டீட்டெயிலாக பேசுவான். என்ன செய்தின்னு சொன்னால், உலகத்தில் முதல்ல குர்பானி கொடுத்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகு அங்கேருந்து குர்பானி ஆரம்பிக்குது. இந்த உம்மத்திற்கு குர்பானி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறுவதற்காண்டி வழங்கி இருந்தாலும் எல்லா சமயங்களிலுமே எல்லா நபிமார்களுமே அந்தந்த காலங்களில் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். குர்பானுடைய வடிவம் வேற. நான் கடந்த வாரம் கூட பேசினேன். இப்போது அந்த சமயத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்கள் குர்பானி கொடுத்தார்கள். இதனுடைய பின்னணி வரலாறு இருக்குது. சுருக்கமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல்ல குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. முதல்ல பிறந்த ஆண் குழந்தைக்கு பேர் காபில். அதே சூழ்ல ஒரு கர்ப்பத்தில் ஒரு ஆண், ட்வின்ஸ் மாதிரி ஒரு ஆண் பெண். அந்த முதல் பிரசவத்தில் ஆண் குழந்தைக்கு பேர் காபில்,
பெண் குழந்தைக்கு பேர் இக்லிமியா. அது பிறகு சில காலங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 2வது குழந்தை பிறக்குது, 2வது பிரசவம். அங்கேயும் ஒரு ஆண் குழந்தை, ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தைக்கு பேர் ஹாபில், பெண் குழந்தைக்கு பேர் லயூதா. செய்தி புரியுதா? ஹைர். இப்போ இவங்களுக்கு இது ஆதம் அலைஹி ஹவ்வா திருமணம் முடிச்சுட்டாங்க, குழந்தை பிறக்குது. இதுக்கப்புறம் வம்சம் விருச்சி ஆகணும். அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிட்டாருன்னா, உங்களுடைய மகனையும் மகளையும் திருமணம் முடித்து வைங்க. இன்னைக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் அன்னைக்கு அதுதான் ஷரியத். இன்னும் வேற ஆண் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பகன் காபிலுக்கு பொண்ணு எடுக்கணும்னு சொன்னால் இன்னொரு ஆதம் இருக்கணும், இன்னொரு ஹவ்வா இருக்கணும். உலகத்திலே மொத்தமே 6 பேர் தான். உலகத்தில் மொத்தமே 6 பேர் தான் மனிதர்கள்னு சொன்னா. இப்போ ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு காபிலுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் தன்னுடைய மகள்களிலிருந்து ஒரு மகளை தான் திருமணம் முடிச்சாகணும். இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு சொன்னால், முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கும் 2வது பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தையும் திருமணம் முடிச்சு வைக்கணும். முதல் பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை காபில், 2வது பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை லயூதா, இவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கணும். அதே போல் முதல் குழந்தை பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தை இக்லிமியாவிற்கும் 2வது பிரசவத்தில் பிறந்த ஹாபிலுக்கு திருமணம் முடித்து வைக்கணும். இது அன்றைக்கு ஷரியத் இல்லையா? ஹைர். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், முதல் சகோதரர் காபில் இதை ஏற்றுக்க தயாராக இல்லை, முடியாது. நான் என்னோட பிறந்த இக்லிமியாவை தான் திருமணம் முடித்துக் கொள்வேன், என்னுடைய சகோதரியை தங்கச்சியை நான் திருமணம் முடிக்க மாட்டேன்னு அவர் பிரச்சனை பண்ணுறார். அதற்கு வரலாற்றில் ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. சகோதரியை விட, தங்கச்சியை விட தன்னோடு பிறந்த இக்லிமியா ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நான் அவளை தான் திருமணம் முடிக்கிறேன்னு அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. உலகத்தில் முதல் பிரச்சனையே ஒரு பெண்ணால் தான் ஆரம்பித்தது என்பதாக கிதாபில் எழுதுவாங்க. முதல் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. சரி, இங்கே வந்துடுவோம். இப்போது சகோதரர்கிட்ட கேட்டால் சகோதரர் சொல்லிட்டாரு, எனக்கு இக்லிமியாவையோ லயூதாவையோ திருமணம் முடிக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு அழகு பிரச்சனை இல்லை. ஆனால் சட்டம் என்ன? அல்லாஹ் யாரை திருமணம் முடிக்க சொன்னா அவ்வளோதான் நான் திருமணம் முடிப்பேன் என்பதாக அவர் சொல்கிறார். இங்கே பிரச்சனை யாரும் விட்டு கொடுக்கறதா இல்லை. இப்போ ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே ஒரு முடிவு எடுக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து குர்பானி கொடுங்க. இங்கே தான் குர்பானியுடைய ப்ராசஸ் முதல்ல ஆரம்பிக்குது. 2 பேரும் சேர்ந்து குர்பானி கொடுங்க. யாருடைய குர்பானியை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவர்கள் முடிவு செய்யட்டும், அந்த முடிவுக்கு இந்த குடும்பம் கட்டுப்படும் என்பதாக முடிவு செய்கிறார்கள். ஹாபிலும் காபிலும் அண்ணனும் குர்பானிக்காக தயாராகிவிட்டார், தம்பியும் குர்பானிக்காக தயாராகிவிட்டார். அன்றைக்கு குர்பானி என்பது இன்னைக்கு ஆடு மாடு ஒட்டகம் மாதிரி கொடுக்குற மாதிரி எதையும் குர்பானி கொடுக்கலாம். குர்பானியுடைய வடிவம் வேற மாதிரி இருந்தது. நான் கடந்த வாரம் கூட சொன்னேன், ஒரு மைதானத்தில் நம்ம என்ன குர்பானி கொடுக்குறோமோ அதை போய் வச்சா வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த குர்பானியை கரித்து விட்டால் அந்த குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது. நெருப்பு வராத பட்சத்தில் குர்பானி அங்கீகரிக்கப்படலை. இதுதான் அன்றைய சட்டம். இந்த சகோதரர் ஹாபில் இருக்கிறாரு, ஒரு நல்ல கொளுத்த ஆட்டை மைதானத்தில் வச்சாரு, வானத்திலிருந்து நெருப்பு வந்துச்சு, அவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்தபடியாக இந்த சகோதரர் காபில் இருக்கிறார், பிரச்சனை பண்ணார் இல்லையா? இவர் விவசாயி, அவர் ஆடு மேய்க்கக்கூடியவர். சகோதரர் இவர் அண்ணங்காரு விவசாயி. இவர் தன்னுடைய விவசாயத்தில் இருந்த நல்ல விளைச்சலான தானியங்களை வைக்கணும், ஆனால் அதை வைக்கல. அதற்கு பகரமாக வீணா போன ஒன்றுக்கு மாத தரிசான தானியங்களை வச்சாரு, நெருப்பு வரலை, இவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்படலை. இப்போதான் பிரச்சனை ஆகுது. இந்த கொலைக்கு காரணமே இந்த குர்பானி தான். முதல்ல பெண்ணு, அடுத்து குர்பானி. ஒருத்தருடைய தம்பியுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அண்ணனுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை. இப்போ இவங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது. அல்லாஹ் அந்த பிரச்சனையை சொல்லி காட்டுகிறான். வத்லு நபியே நீங்கள் ஓதி காட்டுங்கள், வத்லு நபியே நீங்கள் ஓதி காட்டுங்கள், நப அபனை ஆதம பில் ஹக், உம்முடைய உம்மத்தினர்களுக்கு ஆதமுடைய 2 மகன்களுடைய அந்த வரலாறை ஓதி காட்டுங்கள். என்ன செஞ்சாங்க 2 பேரும்? இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் குர்பானி கொடுக்க வந்தாங்க. ஃபத்குபில மின் அஹதிஹிமா, அந்த 2 பேர்ல ஒருவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மற்றொருவரின் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை. 6வது ஜுஸ்ல இந்த வரலாறு இருக்கு. 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு என்ன பிரச்சனை? 2 ஏத்துக்கலாம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு என்னங்க, இந்த இடத்துல 2 பேருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டா பிரச்சனையே இல்லை, அந்த கொலையே நடந்திருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா பார்த்தா இவருடைய குர்பானி ரிஜெக்டட், இவருடைய குர்பானி செலக்டட், இதை டிக் பண்ணிட்டான், இதை டிக் பண்ணலை. இப்போ பிரச்சனை ஆகுது. இவருக்கு கோவம் வருது, ஏன் குர்பானி ஏற்றுக்கலையே, உன் குர்பானியை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா, எப்படின்னு ஏற்றுக்கிட்டான்ற போது தம்பி ஒரு பதில் சொன்னார். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த பதில் தான் நான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். எனக்கும் உங்களுக்குமான பதில் அது. இந்த இடத்துல காபிலுக்கு ஆபில் சொன்ன பதில் இல்லை, 2 சகோதரர்கள் பேசியதாக இங்கே பார்க்கக்கூடாது. முழு மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹாபிலுடைய நாவிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. அவர் சொன்னார், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். ஒரே வார்த்தை தான். அல்லாஹ் தஆலா யாரிடமிருந்து குர்பானியை ஏற்றுக்கொள்வான் என்றால், யாரிடத்தில் இறையச்சம் இருக்கிறதோ அவருடைய உள்ளத்திலிருந்து மட்டும்தான் குர்பானியை ஏற்றுக்கொள்வான்.
இல்லையா? என்னுடைய உள்ளத்தில் இறையச்சம் நிரம்பி இருந்தது, அல்லாஹ்வுடைய அச்சம் நிரம்பி இருந்தது. அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வேன், அல்லாஹ் தடுத்ததை ஒருபோதும் செய்ய மாட்டேன். இதுதான் இறையச்சத்துடைய அல்டிமேட். அல்லாஹ் சொன்னா செய்வேன், அல்லாஹ் செய்ய வேண்டாம்னா செய்ய மாட்டேன். இதுக்கு பேர் இறையச்சம். இந்த இறையச்சம் என்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருந்தது. அதனால் அல்லாஹ் என்னுடைய குர்பானை ஏற்றுக்கொண்டான். உன்னுடைய உள்ளத்தில் அந்த சிந்தனை இல்லை, உன்னிடத்தில் இறையச்சம் இல்லை, அதனால் உன்னுடைய குர்பானை அங்கீகரிக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது என்பதாக பதில் சொல்வார். அருமையான சகோதர பெருமக்களே, நாளைக்கு நாம் அறுக்கின்ற ஆடு அல்லாஹு தஆலா இடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நாம கொடுத்த 3500 ரூபாய் பங்குக்கு பள்ளியில் அறுத்து விடுவார்கள். அந்த குர்பானி அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் அறுத்துருவோம், கறி வந்துடும், சமைச்சிருவோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம், நம்ம சாப்பிட்டுடுவோம், செரிச்சிரும். ஆனால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா யாருக்கு தெரியும்? யார் சொல்லுவா? நம்முடைய பேரில் குர்பானி பள்ளியில் அறுத்துருவாங்க, கறி வந்துடும், அந்த கந்திரியை பிரித்து கொடுத்துருவோம், தேவைக்கு உப்பு கண்டம் போட்டுக்கோ, இன்னைக்கு அன்னைக்கு சமைச்சுக்கோ, அதெல்லாம் சரி. நான் கொடுத்த 3500 ரூபாய் கறிக்கா குர்பானிக்கா? நான் எடுத்த ஆடு கறிக்கா குர்பானிக்கா? கறி கிடைச்சிருச்சு, நாளைக்கு கறி கிடைச்சிரும். நம்ம அடுத்த ஆட்டுக்கு கறி நாளைக்கு கிடைச்சிரும். நம்ம கொடுத்த குர்பானி பங்கு கறி நாளைக்கு கிடைச்சிரும். ஆனால் குர்பானி அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா? குர்பானி தானே நோக்கம், கறி நோக்கம் இல்லையே. அருமையான சகோதரர்களே, இந்த குர்பானி அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நான் அறுத்த ஆடு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், நான் கொடுத்த பங்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், இங்கே தான் நன்மைகள்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு முடிக்கும் நன்மைன்னு சொன்னது, ரத்தம் உழுவுறதுக்கு முன்னாடி பாவம் மன்னிக்கப்படும். இது எல்லாமே எப்போ நடக்கும்னு சொன்னால், அந்த குர்பானி அங்கீகரிக்கப்பட்டாதான். குர்பானியே அங்கீகரிக்கப்படலைன்னு நன்மையும் கிடைக்காது, பாவங்களும் மன்னிக்கப்படாது, மறுமையில் நாம குற்றவாளி ஆகி விடுவோம். கறி கிடைச்சிரும், கறி எப்படியும் கிடைச்சிரும். கறிக்கு முழு உத்தரவாதம், நம்ம அறுத்த கறிக்கு உத்தரவாதம். கறி நோக்கம் அல்ல, இந்த குர்பானி அங்கீகரிக்கப்படணும். அருமையான சகோதர மக்களே, ஹாபில் சொன்ன அதே வார்த்தை தான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். என்னுடைய உள்ளத்தில் இறையச்சம் மிகைத்து இருக்கணும். ரப்பு தான் எல்லாம், ரப்பு சொன்னா செய்வேன், ரப்பு செய்ய வேண்டாம் என்றால் செய்ய மாட்டேன். குடும்பத்திலிருந்து சரி, வியாபாரத்திலிருந்து சரி, கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலையும் சரி. ஒரு வியாபாரத்தில் ஒரு 10 ரூபாயை கல்லால போடுறதா போடக்கூடாதா? ரப்பு சொல்லுவான், போடுன்னு சொன்னா போடணும், போடக்கூடாதுன்னு போடக்கூடாது. இந்த பொருளை விற்கலாமா வேண்டாமா? ரப்பு சொல்றான், விற்கலாம்னு விற்கலாம், விற்கக்கூடாதுன்னு விற்கக்கூடாது. மனைவி இடத்துல எப்படி பேசணும், இப்படி பேசணும், அனுமதியா அனுமதி இல்லையா? ரப்பு சொல்றது செஞ்சா கூடும், இல்லாட்டி கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், வெறுமனே குர்பானி என்பது நாளைக்கு நடக்கின்ற அந்த ஒரு டே ப்ராசஸ் கிடையாது. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஆடு அறுத்துட்டோம், பங்கு சேர்ந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், காலரை உயர்த்திட்டு போயிட முடியாது. என்னுடைய லைஃப் ஸ்டைல் அல்லாஹ் பார்க்கிறான், என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். முழு வாழ்க்கையும் குப்பையா இருந்து ஒரு ஆடு என்ன 1000 ஆடு அறுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. திரும்ப செய்தி சொல்றேன், வார்த்தை கொஞ்சம் கடினமாக இருந்தால் இதுதான் உண்மை. என் வாழ்க்கை முழுக்க குப்பை. நான் ஆடு அறுத்து என்ன ஃபாயிதா? யாரை திருப்திப்படுத்த ஆடு அறுக்கிறேன்? யாரை திருப்திப்படுத்த பங்கு சேர்க்கிறேன்? அருமையான சகோதர பெருமக்களே, தக்குவா இறையச்சம், ரப்புக்காக வேண்டி நான் எதையும் கொடுப்பேன், ரப்பு சொன்னா செய்வேன், ரப்பு தடுத்தா தடுத்துக் கொள்வேன் என்பதுதான் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. அதே போன்று அருமையான சகோதர பெருமக்களே, குர்பானியில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல பார்க்கலாம். புகாரி ஷரீஃபுடைய 5546வது ஹதீஸ். பெருமானார் பேசுறாங்க, குர்பானி நமக்கு பரவலாக தெரிஞ்ச செய்தி தான், கொஞ்சம் வேகமாக நம்ம போவோம். மன் தபஹ கபல ஸலாத்தி ஃபைன்னமா தபஹ பிலி நஃப்ஸிஹி. யார் குர்பானியை பெருநாளுக்கு முன்பு அறுத்து விட்டாரோ அது குர்பானியாகவே வராது, அது வீட்டுக்கு வாங்கின கறி தான். ஞாயிற்றுக்கிழமை போய் கடையில் கறி வாங்குறோம் இல்லையா, அந்த கறி என்னவோ அதுதான் தொழுகைக்கு முன்னாடி அறுத்த குர்பானி. அது குர்பானியிலே வராது. ஒமன் தபஹ பாத ஸலாத்தி, யார் தொழுகைக்கு பிறகு அறுப்பாரோ ஃபக்கது தம்ம நுஸ்குஹு வஸாப சுன்னத்துல் முஃமினீன், அதுதான் குர்பானியாக கண்காணிக்கப்படும், அதுதான் முஸ்லீம்களுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. அதே போல் குர்பானியை நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறது தான். சில நேரங்களில் சில நன்மையை அதிகமாக நாடி உலமாக்களை இமாம்களை கூப்பிட்டு மோதினார்களை கூப்பிட்டு அறுக்கிறது பழக்கம் இருக்குது. ஆனால் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னு சொன்னால், உங்களுடைய குர்பானியை உங்களுடைய கைகளால் அருங்க இல்லையா? உதாரணமாக என்னை அழைத்து நீங்கள் உங்களுடைய குர்பானியை அறுக்க சொல்கிறீங்க இல்லையா? நான் ஒரு பள்ளியில் இமாமா இருக்கிறேன், அதனால் நான் அறுத்தா கொஞ்சம் நன்மை கூட நினைச்சு என்னை அந்த எண்ணத்தில் என்னை அழைத்து அறுத்தாலும் உங்களுடைய குர்பானியை நீங்கள் அறுத்த நன்மையை நான் அறுக்கும் போது நிச்சயமாக கிடைக்காது. பெருமானாருடைய ஹதீஸ் பார்க்கலாம். திர்மிதி ஷெரீஃபுடைய 815வது ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஹஜ்ஜத்து விதாவில் 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள்.
100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அதில் 60 நகரபி எதிகி சலாசவ சித்தீன், அதில் 63 ஒட்டகங்களை ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையாலே அறுத்தார்கள். ஆடு அறுக்கிற மாதிரி கிடையாது ஒட்டகத்தை அறுக்கிறது. 163 ஒட்டகங்களை ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால் அறுத்தார்கள். நகர அலா அலியின் நகர அலா மகைரகு, மீதமுள்ள 37 அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறுத்தார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருகிறது. அதனால் முடிந்தளவு குர்பானி பிராணியை நாம் நம்முடைய கையால் அறுப்பது தான் சிறந்தது. உங்களுடைய குர்பானியை உங்களுடைய கையில் அறுக்காம நீங்கள் எவ்வளோ பெரிய அவுலியாவை வர வச்சு அறுத்தாலும் சத்தியமாக அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல் செய்தி. அதே போல் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் அறுப்பதற்கு அனுமதி இருக்கு. இல்லைங்க அவங்க சங்கடப்படுவாங்க, அவங்களுக்கு வராது, அவங்களுக்கு சரியாது புரியாதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு பக்கத்தில் நிற்க வைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸ்ல அவர் பைஹகி ஷரீஃபுடைய 10524 ஹதீஸ் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஃபாத்திமாவை சொல்றாங்க, யா ஃபாத்திமா கூமி இலா உல்ஹியத்துக்கு, ஃபாத்திமாவே வா பக்கத்தில் வந்து இந்த குர்பானியை பக்கத்தில் நில்லு, இந்த ஆட்டுக்கு பக்கத்தில் நில்லு. ஃபஷ்ஹிதிஹா, நான் அறுக்கிறேன் நீ பாரு. ஃபஷ்ஹிதின்னா பார்க்கிறது, நான் அறுக்கிறத நீ பார்க்கிறது பாரு. ஃபஇன்னஹு யுக்ஃபரு லக இந்த அவ்வள கித்ரத்தி மின் தமிஹா குல்லி தம்பின் அமிலத்திஹி. பெருமானார் பேசுகிறாங்க, உன்னுடைய வாழ்நாளிலே செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் பாவ மன்னிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த ஆட்டை ஆக்குகிறான். கபல ஐயஜுஃப, அதாவது இதனுடைய ஆட்டுடைய முதல் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாக, இந்த ஆட்டுடைய அறுக்கப்பட்ட ஆட்டுடைய முதல் இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்பாகவே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ஆடு காரணமாக இருக்கிறது. எனவே பக்கத்தில் வந்து நில்லு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவிற்கு சொன்னதாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த ஈர்ப்போட நம்ம குர்பானி கொடுக்கணும். இந்த குர்பானி எனக்கு நன்மையை வாரி வழங்கும். இந்த குர்பானி நாளை மறுமையில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும். இல்லை இன்னொரு முக்கியமான ப்ராசஸ், குறிப்பாக குர்பானியை பொறுத்த வரைக்கும் அந்த இறைச்சியை சாப்பிடுவது சுன்னத். பரவலாக ஆடு அறுத்தா ஆட்டில் கொஞ்சம் இறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே கொடுத்துட்றோம். பரவலாக சில இடங்களில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், மாடு அறுத்தாங்கன்னு சொன்னால் மாட்டுக்கறி நம்ம சாப்பிட்றதில்ல சிரத்தின்னு ஏதோ அது மைண்ட் செட்டில் சாப்பிட்றதில்ல, அதை அப்படியே வெளியே கொடுத்துருவோன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அது நம்முடைய பங்குகளாக இருந்தாலும் அதுலேருந்து கறியை சாப்பிட்றது சுன்னத். நான் மேலே ஒரு ஹதீஸ் சொன்னேன் இல்லையா, திர்மிதி ஷரீஃபுடைய 815வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகங்கள் அறுத்தாங்க, அதில் 63 தன்னுடைய கையெல்லாம் அறுத்தாங்க, மீதி 37 அலி ரலியல்லாஹு தஆலா அறுத்தாங்கண்டு. ரசூலுல்லாஹ் இந்த 100 ஒட்டகத்தையும் ஒவ்வொரு துண்டு எடுக்க சொன்னாங்க. 100 ஒட்டகத்திலிருந்து ஒவ்வொரு துண்டு எடுக்கப்பட்டது. வஜுஇலத் ஃபீ கிதிரின், ஒரு பாத்திரத்தில் போடப்பட்டது, கொதிக்கப்பட்டது. சும்ம ஷரிபா மின் மரக்கிஹா, ஹதீஸில் வருது. அந்த எல்லா கறியிலேருந்து ஒவ்வொரு இறைச்சியை சாப்பிட முடியாது, அது சாத்தி 100ஐயும் சாப்பிட ஒரு துண்டுக்கு ஒரு வண்டு, அதாவது ஒரு பிராணிலேருந்து ஒரு இறைச்சி இருந்துச்சுன்னா அங்கே 100 கறியை சாப்பிட்டாகணும். அங்கே என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஷரீபா மின் மர்கிஹா, அந்த 100 இறைச்சியை சாப்பிடணும் என்பதனால அந்த தண்ணீரை அந்த 2 பேரும் குடித்தார்கள் என்பதாக ஹதீஸில் வருகிறது. அதனால் குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானியோட இறைச்சியை சாப்பிடுவது சுன்னத்து. பொதுவாக எல்லா இடத்துலையும் சதக்கா முழுமையாக கொடுக்கறது சிறந்தது என்று இருந்தாலும் குர்பானியை பொறுத்த வரைக்கும் அந்த இறைச்சி நாம் கொஞ்சமாவது சாப்பிடுவது மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட சுன்னதாக இருக்கிறது. அதே போல் இன்ஷா அல்லாஹ் குர்பானி நாளைய தினம் இருக்கிறது. பரவலாக சொல்லப்படுகின்ற செய்தி தான், தயவு செய்து யாரும் வீடியோக்களாக எடுக்காதீர்கள். நமக்கு நோக்கம் அதல்ல. இல்லை, ஏற்கனவே நம்மை பற்றி வேறு வேறு விதமாக பல பேர் பல விதமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நம்ம அதை வீடியோ எடுத்து அதை தெரியாமல் எப்படியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு போட்டோம், குடும்பத்தில் போட்டோம், ஃபேமிலி குரூப்னு ஒன்று இருக்கும், நண்பர்கள் குரூப்னு ஒன்று இருக்கும், சகோதரர் குரூப்பு, வியாபாரிகள் குரூப்புன்னு. தயவு செய்து இந்த காரியங்களை எந்த காரணத்துக்காண்டி செய்து விடாதீர்கள். நம்ம யாரும் பார்க்கணும் என்ற காரணத்துக்காண்டி குர்பானி கொடுக்கறது இல்லை. ரப்பு நம்முடைய கபூல் செய்யணும், அந்த ஒற்றை காரணம் தான். அதனால் தயவு செய்து வீடியோ இருப்பதை, ஃபோட்டோ இருப்பதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இந்த வெளியில் வைத்து அறுக்கக்கூடிய நபர்கள் அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி நடந்து கொள்ளுங்க. இப்போ குறிப்பாக நம்ம ஒரு ஏரியா முழுக்க முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியாது, குர்பானி தானே பாய் கொடுக்குறாருன்னு கடந்து போயிடுவாங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் முஸ்லீமும் இருக்கக்கூடிய மாதிரியான இடங்களில் வெளியில் வைத்து அறுக்கிறது அவர்களுக்கு சிரமப்படுறதா, அவங்களுக்கு சங்கோசப்படுற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னால் அது நம்முடைய குர்பானியுடைய நன்மைகளுக்கு பாதிப்பாகிடும். அடுத்தவங்களை சிரமப்படுத்தி நம்ம குர்பானி கொடுத்து அதில் முழுமையாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் முடிந்தளவு இந்த காரியங்களில் உறுதியாக இருங்கள். அதே போல் நான் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். குர்பானியை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராணிகளை, நல்ல ஆஜான் பாகுவான பிராணிகளை கொடுப்பது தான் சுன்னத்தாக இருக்கிறது. மேலே 2 பேர் குர்பானி கொடுத்தாங்க நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர், சின்ன சகோதரர் காபில் நல்ல கொளுத்த ஆட்டை கொடுத்தாரு. பெரியவர் காபில் அண்ணங்கார் இருக்கிறாரு, அது அவர் நினச்சா அவரும் பெரிய ஆடுகளை கொடுத்துருக்க முடியும். ஆனால் ஒன்றுக்கும் ஆகாத விளைச்சல் அந்த
தரிசு அந்த தானியங்களை கொடுத்தாரு, அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுலேருந்து எழுதுவாங்க தக்வா என்பது நல்ல பிராணிகளை கொடுக்கறது தான் சுன்னத்தாக இருக்கிறது இல்லையா? புரிகிற மாதிரி சொல்லுதானே. என்னால் ஒரு 8000 ரூபாய்க்கு ஆடு வாங்க முடியும், ஒரு வருஷம் நிரம்பிருச்சு, அது குர்பானிக்கு தகுதியான ஆடு தான். ஆனால் அதே என்னால் இன்னொரு 30,000 ரூபாய்க்கு ஆடு வாங்க முடியும், சமாளிக்க முடியும் என்னால், நான் கடன்லாம் வாங்கலை, என்னால் முடியும் என்று இருந்தால் இந்த இடத்துல 8 விட 30,000 தேர்வு செய்கிறது தான் சிறந்தது இல்லை? என்னுடைய ரப்புக்காக நீ கொடுக்குறேன். காரணம் என்ன சொன்னால் ஹதீஸில் வருகிறது, தல்ஹீசுல் ஹபீர் என்ற கிதாபுடைய 1474வது செய்தி. ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, அல்லிமு லஹாயாக்கும், உங்களுடைய குர்பானிகளை பிரம்மாண்டமாக கொடுங்கள், முடிந்த அளவு நல்ல வாட்ட சாட்டமான ஆடுகளை மாடுகளை ஒட்டகங்களை கொடுங்க. மெலிந்த ஒன்றுக்கு ஆவாத குர்பானி கூடிடும் சில நேரங்களில். அதான் 1 வயசு பூரணம் ஆயிடுச்சு, மாட்டுக்கு 2 வயசு பூரணம் ஆயிடுச்சு, கூடிரும். ஆனால் இருக்கிறது நம்ம சிறந்ததாக கொடுக்கணும், ரப்புக்காக வேண்டி கொடுக்குறோம். காரணம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபஇன்னஹா அலஸ்ஸிராத்தி மதாயாக்கும், நீங்கள் கொடுக்கின்ற குர்பானி நாளை மறுமையில சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் உங்களுக்கு அது வாகனம்னு சொன்னாங்க. நம்மை அமர வைத்து கொண்டு போகணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய குர்பானி கொடுக்கணும். இல்லை என்னால் ஒரு 8,000 9,000 ஆடு வாங்க முடியும்னா பிரச்சனை இல்லை, நல்ல ரேட்டில் வாங்க சொன்னாங்க, 40,000 50,000 ஆடு வாங்க சொன்னாங்க, அதனால் கடன் வாங்கி கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை, நகையை வித்தெல்லாம் கொடுக்கின்றது இல்லை. நம்மளால் முடியும் என்றிருந்தால் நல்ல விலை உயர்ந்த ஆடுகளை மாடுகளை கொடுக்கணும். முடியாத போது நம்மளால் என்ன முடியுமோ அது கொடுக்கிறது சிறந்ததாக இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, குர்பானியின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு எதை விரும்புகிறானோ, எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறானோ, அந்த தக்வாவையும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தியாக உணர்வையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நம்முடைய குர்பானி அல்லாஹு தஆலா இடத்துல அங்கீகரிக்கப்படுகின்ற நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.